சரி, நம்ம இப்ப பார்க்க போற இஷ்யூ வந்து நமக்கு எப்படி தெரியும்னா, ஏதோ ஒரு ஊர்ல, மத்த ஸ்டேட்ல ரொம்ப தூரத்துல நடந்த மாரி தெரியும். பட் ரியாலிட்டி இஸ் நம்ம எல்லார் ஃபேமிலிக்குள்ளேயும் இந்த இஷ்யூ இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் இப்ப பார்க்க போற எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளால கிரவுண்ட் லெவல்ல புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்க்கலாம். இஷ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம லைஃப் கூட ரியாலிட்டி எப்படி இருக்குன்றத உங்களால யோசிக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணலாம். அர்பன் லைஃபோட மெயின் ப்ராப்ளம்னா எதை சொல்லலாம்? ஐசோலேஷனா. அதுவும் நீங்க இருக்கிற இடம் வந்து கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு ஒரு ஃபிளாட் இருக்கும், ஒரு 4 ரூம் இருக்கும். அதுதான் உங்க வேர்ல்டு. அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரே அவுட் சோர்ஸ், ஒரே கேட்வே டு தி ஹாப்பினஸ் எது? ஸ்கூல் தானே. பட் ஸ்கூல் என்னவா இருக்கு? இது தனி டாபிக், அப்புறம் பார்க்கலாம். அதாவது வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கூல்? ஸ்கூலுக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல. இந்த எய்ம் பேஸ் பண்ணி தான் அதோட ப்ராசஸ் நடக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல் எப்படி இருக்குன்னா, சைல்டு சென்ட்ரிக் கிடையாது. உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கூலோட மெயின் எய்ம் என்ன மாறிடுச்சுன்னா, ஸ்கூல்ஸ் மெயின் பர்பஸ் இஸ் ஃபார் தி ஸ்கூல்ஸ். நம்ம ஸ்கூல் ஒரு பெரிய பேர் வாங்கணும். மற்ற ஸ்கூலை விட நம்ம ஸ்கூல் வந்து சூப்பர் ஸ்கூல்னு பேர் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? குழந்தைகளை படிக்க வைக்கலாம், மார்க் வாங்க வைக்கலாம், ரேங்க் ஒன்று வாங்க வைக்கலாம். என்னென்ன போட்டிஸ் இருக்கு? லாஜிக் புரிஞ்சா? ஸ்கூலோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து சைல்டு ஹாப்பினஸ்ல இருந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்கூல் தெம்செல்ஸ். அவங்க நேமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு என்ன ஒர்க் தரலாம்? அப்படி ஆப்போசிட்ல. ஓகே, இந்த விஷயம் அப்புறம் பார்க்கலாம். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இஸ் தி அல்டிமேட் கேட்வே ஃபார் தி ஹாப்பினஸ். இப்போ அது இல்ல, பட் இருந்தாலும் வேற வழி இல்ல. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 4 ரூம்ல இருக்கிறத விட ஸ்கூல் எவ்வளவு டஃபா இருந்தாலும் இட் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். பட் இந்த இஷ்யூல ஒரு 3 பசங்க ஒரே வீடு 2020 இருந்து ஸ்கூலுக்கே போகல. அவங்க அப்பா அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ ஸ்கூலுக்கும் போகல, அவுட்டர் கனெக்ஷன் இல்ல. அப்ப அந்த 3 பசங்களோட ஒன்லி வேர்ல்டு என்னவா இருக்கும்? அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான். வீட்டுக்குள்ள அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிற ஒரே டூல் போன் தானே. போன்ல கார்ட்டூன் இருக்கு, டிவி சீரியல் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு. அப்போ தனியா இருந்து ஒரே வீட்டுல இருந்து அந்த ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரே கேட்வே அவங்களுக்கு போன். என்ன ரீசன்னா, இந்த இஷ்யூ நம்ம ஏன் பார்க்குறோம்னா, தன்னோட ஃபேமிலி வந்து மொபைல் ஃபோனை வாங்கிட்டதுனால என்னால் கார்ட்டூன் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த 3 பசங்களும் குதிச்சுட்டாங்க. கீழே குதிச்சு இறந்து போயிட்டாங்க. அப்ப இந்த இஷ்யூ வந்து ஒரு சாமானியனுக்கு எப்படி தோணும்னா, அந்த குழந்தைங்க ரொம்ப வீக். யாராவது கார்ட்டூன் பார்க்கலன்னு சொல்லி கீழே விழுவாங்களா? ஒரு டிவி சீரியல் பார்க்கலன்னு சொல்லி யாராவது கீழே விழுவாங்களா? அந்த ஊர் பசங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரீஜுடைஸ். பாயிண்ட் புரியுதுல? எப்பெல்லாம் ஒரு சூசைட் வருதோ அந்த சூசைடை ஏதோ ஒரு காமன் ஐடியா வச்சு நார்மலைஸ் பண்ணுவாங்க. இல்ல இந்த இஷ்யூ வந்து கார்ட்டூன் அடிக்ஷன் சூசைட், இல்லனா சோஷியல் மீடியா addiction, suicide. But what is the real factor? Isolation is the main culprit. அதுவும் long term isolation. 2020 இருந்து எத்தனை வருஷம் ஆகுது? 6 இயர்ஸா? 6 இயர்ஸா அவங்களுக்கு என்ன கிடையாது? ஸ்கூலுக்கு போல. ஸோ நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ டீச்சர்ஸ், நோ பிளே கிரவுண்ட், விச் மீன்ஸ் நோ அவுட் சைட் சோஷியல் லைஃப். அவங்க லைஃப், அவங்க வேர்ல்டு பிகம்ஸ் தி மொபைல் ஸ்கிரீன். அப்ப நீங்க அவங்களோட ஸ்கிரீனை நீங்க பிடுங்கும்போது, ஸ்கிரீன் வேணாம்னு சொல்லும்போது அவங்க லைஃப் வேணாம்னு சொல்ற மாதிரி இருக்கும். அவங்க வேர்ல்டு என்ன பண்றீங்க? நம்ம அவங்க வேர்ல்டு அவங்க இருந்து எடுக்கணும்னு அர்த்தம். அப்ப இங்க யார் வீக்? பேரண்ட்ஸ் தான் வீக். அதாவது சோஷியல் ரியாலிட்டியை இந்த கிட்ஸுக்கு ரியல் லைஃப், சோஷியல் ரியல் லைஃப் கிடைக்காதனால அதோட சப்ஸ்டியூஷனா டிஜிட்டல் வேர்ல்டை அவனோட ஃப்ரெண்டா மாத்திட்டாங்க. இட் இஸ் தயர் அடாப்டேஷன் ஸ்கில். மொபைல் போன்ஸ் வேர் தி விண்டோ டு தி அவுட் சைட் வேர்ல்டு. அப்ப இந்த வேர்ல்டை உருவாக்குறதுக்கான மெயின் ரீசன் என்ன? they are restricted to the outside world. So what is the point? நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, நேர்வை குழந்தைங்க அவுட் சைடு வேர்ல்டில் இருக்கிறாங்களா செக் பண்ணுங்க. அவுட் சைடு வேர்ல்டு கூட கனெக்ஷன் இல்லாத ஒரு குழந்தைங்க மொபைல் ஃபோனையோ டிவியை பார்க்குறாங்கன்னா தட் இஸ் தி ப்ராப்ளம். லாங் டேர்மில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர்ல்டு அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. வேர்ல்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் அவங்க மார்க் கம்மியாகும் போது ஏதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு நைட்டு நீ ஃபோன் யூஸ் பண்ண வேணாம், நாளைக்கு எக்ஸாம் வருது, ஒரு நாள் பிடுங்கினா கூட they feel like their world was lost. அப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அது உங்களுக்கு தெரியாது. சில குழந்தைங்க இறந்து போவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி குழந்தைகள் செல்ஃப் ஹர்ட் பண்ணிப்பாங்க. அந்த செல்ஃப் ஹர்ட் பண்றது உங்களுக்கு தெரிய வராது. கையை கிழிச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைங்க வந்து செல்ஃப் ஹர்ட் ஆகிக்கிறாங்கன்றது தெரியாம இருக்கும். அப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் லெசன்? பேரண்ட்ஸ்க்கு தான். அப்போ குழந்தைங்களுக்கு எந்த சடன் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர்ட் எமோஷனலி. இல்லைனா உங்களுக்கு தெரியாம கண்டிப்பா உங்களை விட உங்க குழந்தைங்க, உங்க நெய்பர்ஹுட் குழந்தைங்க உங்களை விட ஸ்மார்ட்டா இருக்கும். எந்த அப்பா அம்மாக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செல்ஃப் ஹர்ட் பண்ணும்போது குழந்தைங்க தன்னை அந்த நியூஸ் உங்களுக்கு ரீச் ஆகாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே ரீச் ஆகாது. 5வது தடவை 10வது தடவை தான் அந்த செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிறாங்களே அது ரீச் ஆகும். அதுக்குள்ள லாங் டேர்மா அது ஒரு ப்ராக்டிஸா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் எமோஷனலி சைல்டு. நம்ம சைட்ல இருந்து சோஷியல் லைஃப், சோஷியல் ரியாலிட்டியை எவ்வளவு ஸ்டாப் பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கு. அதனால ஒரு பாயிண்ட் சி, இது எல்லாமே பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம என்ன பண்றோம்? நம்ம புதுசாக கத்துக்கல. எதுவுமே ஒரு இஷ்யூ வரும்போது அந்த இஷ்யூ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்ல. நம்ம என்ன பண்ணிக்கணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். பேச எல்லா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சது தான். பட் இந்த இஷ்யூ வச்சுக்கிட்டு யார் ட்ரைங் டு ரிஃப்ளெக்ட் அவர் செல்ஃப். பட் இதோட ஒரு முக்கிய பாயிண்ட் இருக்கு, அடுத்து பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ட்ரிகரிங் பாயிண்ட்? லோன்லினஸ். தி சைல்ட் இஸ் ஹேவிங் அடிக்ஷன் வித் தி மொபைல் ஃபோன். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த அடிக்ஷனை ஸ்டாப் பண்றது கிடையாது. குழந்தைங்களுக்கு எது அடிக்ஷனா இருக்கோ அந்த அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்றது வழியாக the problem will not be solved. அடிக்ஷனுக்கான ரீசன்ஸ் இருக்கும்ல, அந்த எல்லா மல்டிபிள் ரீசன்ஸையும் ஒண்ணு டிக் பண்ணணும். இந்த காலகட்டத்தோட காம்ப்ளெக்சிட்டியே ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, பிசிக்கல் லெவலா மென்டல் லெவலா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்காது. மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸோ, டீச்சர்ஸோ, இல்ல கவுன்சிலர்ஸோ, இல்ல சைக்காலஜிஸ்டோ அந்த மல்டிபிள் ரீசனை அனலைஸ் பண்றது தவறுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் தான் ரீச் ஆக தவிர மல்டிபிள் ரீசன் கேப்சர் பண்ணதுனால, மல்டிபிள் ரீசனை கேப்சர் பண்ண முடியாததுனால கடைசி வரைக்கும் அந்த அடிக்ஷனை சரி பண்ண முடியாது. திஸ் இஸ் தி கோர் பாயிண்ட். புரியுதுல? எல்லா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஒரு பையன் படிக்கலன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும்
குழந்தை நாட்டியா இருக்காங்க. அப்பா பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை ரொம்ப லேசியா இருக்கு. டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் இல்ல. இந்த குழந்தை பொறுத்த வரைக்கும் படிக்க முடியல அவங்களால. ஒவ்வொருத்தவங்க ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அந்த காரணம் சரி பண்றதுக்கு அடுத்த லைஃப் முழுக்க ட்ரை பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. டாக்டர்ஸ் மெடிசன் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். வாட் இஸ் த ரீசன்? இப்போ தான் பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டேக் அவே? ஃபோன்ஸ் வில் நாட் லீட் டு அடிக்ஷன். ஸ்கூல் சொசைட்டில இல்ல, நெய்பர்ஹுட் லைஃப்ல இல்ல, சோஷியல் சப்போர்ட் இல்ல, உங்க ஃபேமிலி சோஷியலைசேஷன்ல கம்மியா இருக்கு. இது குறைய தான் ப்ராப்ளம். இது எல்லாத்துலயும் ஆக்டிவா இருக்க கிட்ஸால இந்த ஃபோனை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இங்க ஸ்டாப் பண்றதை விட இங்க we have to grow. So mobile is not spoiling the children. The mobile is replacing their social life. If you give them the social life, automatically their emotional intelligence will be strong. And உங்களுக்கு தெரியும்ல, இப்போ பார்த்த இஷ்யூன்றது it is not a single family issue. It became the pattern of our country. அதோட டிகிரி கம்மியா இருக்கும், செல்ஃப் ஹர்ட் கம்மியா படிப்பாங்க, பட் தட் பேட்டர்ன் இஸ் விசிபிள் இன் இந்தியா. அதாவது குழந்தைகள் வாழ்க்கை தான் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் லைஃப் அப்படின்றது மாறிடுச்சு இந்தியாவில். சில்ட்ரன்ஸ் ஆல்சோ ஹேவ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ 4 to 5 இயர்ஸ்ல குழந்தைங்களுக்கு ஆன்சைட்டி டிசார்டர், ஆன்சைட்டி வேற, டிப்ரெஷன் வேற, அட்டென்ஷன் டிஃபிகல்டிஸ், பிஹேவியர் சேலஞ்சஸ் குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் ப்ரீ ஸ்கூல் டைம். ஸோ மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்தோம்ல, 3 கேர்ள்ஸ் இறந்து போயிட்டாங்களே, அந்த இஷ்யூக்கு வரலாம். 3 adolescent sisters died by suicide in Ghaziabad. ஸோ இந்த இஷ்யூ வந்து இந்தியாவுக்கு என்ன வார்னிங் தருது? சில்ட்ரன் அதிகமாக அடிக்ஷன் இருக்காங்க, அது கிடையாது. இந்த காலத்துல ஃபோன் யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் யூசிங் ஃபோன். த ப்ராப்ளம் இஸ் சோஷியல் லைஃப் இஸ் மிஸ்ஸிங். ஆல்ரெடி பார்த்தோம்ல, சோஷியல் லைஃப் இஸ் மிஸ்ஸிங். இதனால் உருவாகிற மென்டல் ஹெல்த் கிரைசிஸ், திஸ் இஸ் தி இஷ்யூ. அதாவது மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் சொல்லும்போது உங்களுக்கு யாரை தோணும்? ஒரு மெச்சூரிட்டி பீப்புள், ஒர்க் பண்ற பீப்புள், ஒர்க்ல ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், இன்கம் ஸ்ட்ரெஸ். திஸ் இஸ் தி யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் இந்தியா. த நியூ பேட்டர்ன் இஸ் ப்ரீ ஸ்கூல் போற குழந்தைங்க 4 வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 4-5 வயசுல இருந்து மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சூழல்ல தான் குழந்தைகள் இருக்காங்க. ஓகேல, அப்ப எந்த பாயிண்ட் வச்சுக்கூடாது? சைல்ட்ஹுட் டேஸ் தான் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டேஸ். குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. தட் இஸ் தி மித். இதோட சேர்த்து குழந்தைங்களுக்கு வர்ற மென்டல் ஹெல்த் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ ஒன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 13 வயசுல குழந்தை சூப்பரா படிக்கும், பட் திடீர்னு கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, அதிகமா பேச மாட்டேங்கிறாங்க, ஈஸியாவே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அதாவது எது பேசினாலும் இரிட்டேட் ஆயிடுறாங்க. கிளாஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இல்லாம they feel lazy. So what will be the parents response? குழந்தை ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது, ரொம்ப லேசியா மாறிடுச்சு. ரொம்ப சோர்வா இருக்கிறதால தான் ஃபோக்கஸ் பண்ண முடியல, டக்குன்னு கோவம் வருது, மார்க் வாங்க முடியல. சரி, ரொம்ப என்ன பண்ற, ரொம்ப சோர்வா இருக்க, வீட்டுல வர படிக்க முடியல, தூங்கிடுற, டியூஷனுக்கு போ. அதாவது பேரண்ட்ஸ்க்கு மல்டி லேயர்டு ப்ராப்ளம் தெரியல. அவங்க அறிவுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை பின் பாயிண்ட் பண்றாங்க, ரொம்ப சோம்பேறியா இருக்கா. இப்போ அதே சைல்டு டீச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, நான் கிளாஸ்ல பாக்குறேன் தூங்கிட்டே இருக்கான் அந்த பையன், நோட்ஸை முடிக்க மாட்டேங்கிறான், ஹோம் ஒர்க்கை மறந்துடுறான். இந்த குழந்தைக்கு அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச பாயிண்ட். ஸோ குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க, பீடியாட்ரிஷனா இருக்கலாம், கவுன்சிலிங்கா இருக்கலாம். அவர் என்ன சொல்லுவாரு? பெரிய பாதிப்புலாம் இல்லை, லைட்டா மைல்டு அட்டென்ஷன் தான் குறைஞ்சிருக்கு, மற்றபடி நார்மல் சொல்லுவார். அந்த மைல்டு அட்டென்ஷனுக்கு மாத்திரை கொடுப்பாங்க, மாத்திரை ஒர்க் அவுட் ஆகாது. வாட் இஸ் ரீசன்? 2 ரீசன். ஒன்னு, ஸ்பெசிஃபிக்கா குழந்தைங்களுக்காக அவங்க மென்டல் ஹெல்த்தை ட்ரீட் பண்றதுக்கான டாக்டர்ஸ் உங்க ஊர்ல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, இது ஒன்று. 2வது, அப்படி இருந்தாலும் காம்ப்ளெக்சிட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சேம் சைல்டு 2 கேஸ் இருக்கலாம். சோஷியல் லைஃப் மிஸ் ஆனதுனால டிஜிட்டல் எக்ஸ்போஷருக்கு அதிகமா இருக்கலாம், ஆன்லைன் ஸ்கிரீனிங் அதிகமா இருக்கலாம், இல்ல வைஸ் வெர்சா. வீட்டில் ஒரு நாள் பார்த்துருப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ண சோஷியல் லைஃபும் பேலன்ஸ் ஆயிருந்தா ஓகே, இது கட்டாக இருக்கலாம். இந்த பாயிண்ட் இஸ் சோஷியல் லைஃப் கட்டாக இருக்கு, அதிகமாக ஃபோனில் டிஜிட்டல் எக்ஸ்போஷர், விச் மீன்ஸ் ஃபோனில் ஒரு லேட் நைட் கேமிங் குரூப்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. அந்த குரூப் வந்து கேம்ஸ் முன்னாடி தான் விடுவாங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் ஒரு சேட் குரூப்ல ஆட் இருப்பாங்க. அவ கேமிங்கை முடிச்சுட்டு சேட்டிங்கை முடிச்சு தூங்கும்போது மணி 1:30 இருக்கும். சில பேருக்கு இது கூடவே ஆன்லைன்ல அந்த சேட் ரூம்ல நேர்ல பார்க்கும்போது நேர்ல கலைக்கிறது வேற, பிசிக்கலா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கோவப்படும் போது டக்குனு ஏதோ நடக்கும். பட் சோஷியல் மீடியாவில் இப்போ இன்ஸ்டாகிராம் சேட்ல இருக்கீங்க, அந்த சேட்ல உங்களை ட்ரால் பண்ணிருக்கலாம், கேஷுவலா பண்ணிருக்கலாம், இல்லைன்னா உங்களை வந்து நீ சரியா பேச மாட்டேங்கிற குரூப்ல இருந்து அந்த குரூப்ல இருந்து ஒன்று வெளியே அனுப்பிருக்கலாம். ஸோ ஆன்லைன் வழியா ஆன்லைன் சோஷியல் ஸ்ட்ரெஸ் உனக்கு அதிகமாக இருக்கு. இதெல்லாம் ஒரு வேர்ல்டு. நைட் கேமிங், இன்ஸ்டாகிராம் சேட், அந்த சேட்ல உருவாகிற ட்ரோலிங், தாங்க முடியாம உருவாகிற சோஷியல் ஸ்ட்ரெஸ். நைட்டு 1:30 மணிக்கு தூங்க போறாங்க. இந்த ஆன்சைட்டி, இந்த ஸ்ட்ரெஸ், நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு பேச தெரியல, கலாய்க்கிறாங்கன்றத பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களா? நோ. 1:30 மணிக்கு தூங்கினா ஸ்லீப் நல்லா இருக்குமா? ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், லேட் ஃபோன் யூஸ் கூட அந்த சேட் மீடியாவில் உருவாகிற ஆன்சைட்டி பிளஸ் ஸ்லீப் டிசார்டர் இதெல்லாம் சேர்ந்தா பிரெயின் ஆகும். பிரெயின் becomes tired. பிரெயின் டயர்ட் ஆயிடுச்சுன்னா உன்னால ஒழுங்கா மெமரி பண்ண முடியுமா? பூர் மெமரி. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இருக்கணும்ல, நீங்க தூங்கவே இல்லை, ஸோ பூர் ஃபோக்கஸ். அப்போ உன்னை பார்க்கும்போது டீச்சருக்கு எப்படி தெரியும் இந்த பையனுக்கு அட்டென்ஷனே இல்லை? அட்டென்ஷன் டிசார்டர், ADHD சொல்லுவாங்கல்ல. எஸ். இப்போ இந்த குழந்தை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ADHDக்கு மெடிசன் கொடுத்தா சரியாகுமா? லாஜிக் புரியுதா? அவனுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அந்த ரீசன்ஸ் எல்லாம் மறந்துட்டு
ஒரே ஒரு பேர் வச்சுக்கிட்டு மெடிசன் தரீங்க. இந்த காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளா உருவாயிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு. இதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்சுவல் காஸ் என்னது? ஆன்லைன்ல புல்லிங். அதுக்கு உங்களுக்கு சிம்டம் தெரியும். வாட் இஸ் ரியல் சிம்டம்? சைலன்ஸ். ரெண்டாவது ஆக்சுவல் காஸ் என்னது? ஸ்லீப் லாஸ். சிம்டம் அட்டென்ஷன் டிராப். ஆக்சுவல் காஸ் என்ன? ஆன்சைட்டி. பசங்க பேசுறது, சேட் பண்றது நமக்கு என்ன ஆகுது? கடுப்பாக ஆன்சைட்டி ஆயிரும். அப்ப வீட்டில் பேசும்போது இரிட்டேஷன், டிஜிட்டல் அடிக்ஷன், பிரெயின் டயர்டு. இதெல்லாம் சரி பண்ணாதான் இந்த ஒவ்வொரு சிம்டமையும் கேப்சர் பண்ணி இந்த ஒவ்வொரு சிம்டத்துக்கான ரீசனை கண்டுபிடிச்சு அந்த ஒவ்வொரு ரூட்டையும் சரி பண்ணாதான் இந்த சைல்டு வந்து மென்டல் ஹெல்த்ல இருந்து சரியாவாங்க. இல்லை என்ன ஆகும்? மெடிகேஷன் லூப் சுத்திட்டே இருக்கும். ஆச்சுப்படுதா? ஆன்சைட்டி காஸ் ஸ்லீப் லாஸ். ஸ்லீப் லாஸ் லீட்ஸ் டு அட்டென்ஷன் ட்ராப். வாட் இஸ் ஆன்சைட்டி? இப்போ லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த தூங்க முடியாதுல்ல. ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ப்ராப்ளம் தூங்க கூடாதுல்ல. அதுக்கு என்ன காரணம்? ஆன்லைன் சேட்டிங்காக இருக்கலாம். ஆன்சைட்டி தூக்கம் வரல, கிளாஸ்ல அட்டென்ஷன் கிடையாது. பட் டாக்டர் ட்ரீட்ஸ் ஒன்லி ஃபார் அட்டென்ஷன் இஷ்யூ. இப்போ என்ன ஆகும்? இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமே டெய்லியும் என்ன ஆகும்? மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் நைட்ல ஆன்சைட்டி இருக்கும். மறுபடியும் நைட்ல தூங்க மாட்டாங்க. அகைன் தி ப்ராப்ளம் கெட்ஸ் லூப்டு. அப்போ இப்படி சொல்லலாமா? ஒரு சிம்டம் நீங்க குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு சிம்டம் உங்களுக்கு பார்க்க பெருசா தெரியும், மற்ற சிம்டமை மறைச்சிடும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ குழந்தை பார்த்தவொன்னே நீங்க ஒரு சிம்டமை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, இவன் இப்படி இருக்கான்னு ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, அப்படி முடிவு பண்ணும்போது நிறைய மல்டிபிள் சிம்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிருக்கும். அதை யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது ஆரம்பிச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அந்த ப்ராப்ளம் லீட்ஸ் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ பார்த்தது வந்து ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற இண்டிவிஜுவல் கேஸ் கிடையாது. திஸ் இஸ் நாட் இண்டிவிஜுவல் கேஸ். இந்தியாவில் இது இண்டிவிஜுவல் கேஸாக இருந்துச்சு. இப்போ என்ன மாறிடுச்சு உங்களுக்கே தெரியும். இட் பிகம்ஸ் தி பாப்புலேஷன் லெவல் ப்ராப்ளம். அதாவது பாப்புலேஷனில் குறிப்பிட்ட தொகை மக்களுக்கு அவங்க தினசரி லைஃப்ல இது எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிற பசங்க, ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரனுக்கு 5 to 10% ADHD ப்ராப்ளம் இருக்கு, அட்டென்ஷன் டிசார்டர் இருக்கு. இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது முயற்சி பண்ணுவோம் தவிர மல்டிபிள் சிம்டம்ஸும் மறந்துடும். இந்தியாவில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளில் ஒரு 5 to 10% குழந்தைங்களுக்கு ADHD ப்ராப்ளம் இருக்கு, அட்டென்ஷன் டிசார்டர் ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு ஒரே சொல்யூஷன் சைல்டு சைக்காலஜி. நாம எல்லாரும் படிக்கணும். நாம மீன்ஸ் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பீடியாட்ரிஷியன்ஸ். என்ன ரீசன்? இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு அவ்வளோ மக்கள் தொகைக்கு ஈக்குவலான டாக்டர்ஸ் கிடையாது, அதுக்கு ஈக்குவலான சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். என்ன சொல்ல போனா உங்க ஏரியாவில் சைக்காட்ரிஸ்ட் பார்க்க முடியாது. அப்போ எக்ஸ்பர்ட்டே இல்லாத ஊர்ல இருக்கும்போது நீங்க எல்லாரும் நான் அறியணும், நாம எல்லாரும் எக்ஸ்பர்ட்டா மாறிக்கணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். லாஜிக் புரியுதுல? அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இது பிரைமரி பண்ண வேண்டியது ஸ்கூல்ஸ். பட் ஸ்கூல்ஸ் என்னவா கிடையாது. ஸ்கூல்ஸ் வந்து சைல்ட் சென்ட்ரிக்காக மாற்றி ஸ்கூல் சென்ட்ரிக்காக மாறிடுச்சு. தன்னோட ஸ்கூல் டெவலப் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மெத்தட் ஆஃப் கிளாஸ் ரூம், மார்க்குக்கு ஏற்ற மாதிரி பெடகாகி, மெத்தட் ஆஃப் டீச்சிங். அப்போ ஸ்கூல்ஸ் எப்போ கைவிட்டுருச்சோ அடுத்து என்ன பண்ணி ஆகணும்? பேரண்ட்ஸ் தான் ஒன்லி சாய்ஸ். பேரண்ட்ஸ் ஆர் தி ஒன்லி லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பண்ணலாம்? எப்பெல்லாம் ஸ்கூல்ல பெடகாகி, மெத்தட் ஆஃப் டீச்சிங் மிஸ் ஆயிடுச்சோ அடுத்த லெவல் ஆஃப் டீச்சிங் இஸ் ஒன்லி ஆர்ட். ஆர்ட்ல ஒன்று சாங்ஸ். ஆல்ரெடி இருக்கிற ஆன்சைட்டி வேர்ல்ட்ல, டிப்ரெஸ்ட் வேர்ல்ட்ல குழந்தைங்க எந்த மாதிரி சாங்ஸ் கேட்கறாங்க? ரிவெஞ்ச்ஃபுல் சாங்ஸ் கேட்கறாங்களா, ஹார்ட் சாங்ஸ் கேட்கறாங்களா, இல்ல ஹியூமனிட்டி பேஸ்ட் சாங்ஸ் கேட்கறாங்களா, தன்னை எம்பவர் பண்ற சாங்ஸ் கேட்கறாங்களா? சாங்ஸ் வழியாகவும் அவங்களுக்கான எமோஷனல் ஸ்டேட்டை கொடுக்க முடியும். பாயிண்ட் புரியுதா? இப்போ வரைக்குமே இத்தனை காலம் முழுக்க சைக்காட்ரிஸ்ட் இல்லாத இந்தியாவில் ரூரல் வில்லேஜ்ல பெண்கள் எப்படி எமோஷனல் ஸ்ட்ராங் ஆனாங்க? ஒர்க்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற ஆண்கள் வந்து டெய்லி இடத்துல ஸ்ட்ராங்கா போறதுக்கு ரீசன் என்ன? சாங்ஸ். சாங்ஸ் ஆர் தி ஒன் ஆஃப் தி மெடிசன்ஸ். ஸோ சின்ன வயசுல இருந்து சரியான சாங்ஸ் இன்ட்ரோ பண்றதும் ஒரு பயங்கரமான சப்போர்ட் ஃபார் தி மென்டல் ஹெல்த். ஒன்று எக்ஸாம் சொல்றேன், ஒரே ஒரு எக்ஸாம் சொல்றேன். ஏன்னா சைல்டு சைக்காலஜி படிக்கணும், மென்டல் ஹெல்த் படிக்கணும் சொல்லும்போது அகாடமிக்கா தோணும் அப்படி கிடையாது. இந்த ஆங்கிள் யோசிக்க அப்படின்னு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அப்ப ரீசெண்டா வர சாங்ஸ்ல ரெண்டுமே இருக்கும். ஒரு குழந்தைய அக்ரெசிவா மாத்தும், ஹீரோ வர்ஷிப் தான் பெஸ்ட்னு சொல்லும். அட் தி சேம் டைம் ஹைலி எஜுகேஷனல் சாங்ஸும் இருக்கு. நீங்க என்ன சாங் எடுத்துக்கலாம். ரீசன்ட் ஹிட் சாங்ஸ், மோனிகா, ஹண்டர் வண்டார், ஜனநாயகன், விடாமுயற்சி, எல்லா ஆக்டர்ஸுமே தோஸ் சாங்ஸ் கிரியேட்ஸ் யூ தி ஈகோயிஸ்டிக் கேரக்டர். உங்களோட ஈகோயிஸ்டியை தான் இம்ப்ரூவ் பண்ணும். இல்லைன்னா எப்படி யோசிங்களேன்? ஒரு சைட்ல மோனிகா சாங், ஹண்டர் வண்டார் சாங், ஜனநாயகன், விடாமுயற்சி, இந்த ஃபுல்லஸ் வச்சுக்க, ஊரும் பிளட்டோ எனிதிங் வெர்சஸ் ரெக்க ரெக்க சாங் ஃப்ரம் பைசன். இந்த சாங்ஸ் கேட்கிற குழந்தைக்கும் இந்த ஒரு சாங் கேட்கிற குழந்தைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. லாஜிக் புரியுதுல? நீங்க சைக்காலஜிஸ்டா மாறணும்னா, மென்டல் ஹெல்த் படிக்கணும்னா யூ ஹேவ் டு டு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஒவ்வொரு பாட்டோட லிரிக்ஸை படிங்க, வெர்சஸ் இந்த பாட்டோட லிரிக்ஸை படிங்க. இந்த பாட்டு இவங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ட் கொடுக்குது, எதை நோக்கி போக வைக்குது? லாஜிக் புரியுதுல? இந்த சாங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு போய் சேர்ந்துரும். பட் பீரியடிக்கலா நீங்க தர எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு சாங் அவங்களுக்கு மெடிசனா பயன்படலாம். இது தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பேரண்ட்ஸாலையும் மென்டல் ஹெல்த்தை ஸ்ட்ராங் பண்ண முடியும் த்ரூ ஆர்ட். வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த்தை சரி பண்ற ஒரு பஃபரா இருக்கிறது parent தான். You can easily observe the mental health symptoms of the child. So you should become the trauma informed parent. ஒரு trauma வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணணும். Listen the child without judgments. Notice their sleep patterns. Observe their mood shift. Watch their social withdrawal. சொசைட்டில இருந்து எப்படி வெளியே வராங்க. Plus increase their support groups. ரொம்ப முக்கியமானது, ஏர்லியர் டைம்லேயே இந்த சிம்டம் மானிட்டர் பண்ணி டாக்டர் கிட்ட கூட்டு போக கூடாது. கிளினிக் மாடல்ல இருந்து கம்யூனிட்டி மாடலுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. அதாவது டாக்டரை பார்க்கறதுக்கும் இந்த குழந்தைய சோஷியல் லேர்னிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குழந்தையோட லேர்னிங் மெத்தடை வந்து பிரைவேட் லேர்னிங்ல இருந்து ஷேர் லேர்னிங்கை மாற்றலாம். ஒரு ஸ்டடியால இன்ட்ரோ பண்ணலாம், லேர்னிங்கை ஷேர்டா மாற்றலாம். அவங்களுக்கான நியூ குரூப் உருவாக்க முடியும். இதுவும் ஒரு மெடிசன் மாதிரி தான், கம்யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் மெடிசன். லாஜிக் புரியுதா? அவங்க ஏஜ்லேயே ஒரு நியூ டைப் ஆஃப் ஒரு சப்போர்ட் குரூப் கிடைக்கும் போது they reduce the isolation, they can express their emotion and also in parallelly skill development will happen. So we need, India needs collective
கம்யூனிட்டி பேஸ்ட் அப்ரோச். அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸோட ரோல் மட்டும் பத்தாது. இது ஒன் ஆஃப் தி ரோல், ஒன் ஆஃப் தி கைடு. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேடு பை ஸ்கூல்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஆல்மோஸ்ட் எல்லா கல்ச்சரும் டெவலப் ஆகிற பிளேஸ் ஸ்கூல். அப்போ பேரண்ட்ஸா நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்க வேண்டியது, ஸ்கூலோட கல்ச்சர், உங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற ஸ்கூல் கல்ச்சரை மானிட்டர் பண்ணுங்க. கொஸ்டின் கேளுங்க, எப்போ இஃப் த ஸ்கூல் கல்ச்சர் இஸ் பில்ட் அரவுண்ட் எக்ஸாமினேஷன், ரேங்கிங், காம்படிஷன், விச் மீன்ஸ் இந்த ஸ்கூலோட கல்ச்சர் கிவ்ஸ் ப்ரையாரிட்டி டு தி எக்ஸாமினேஷன், ரேங்கிங், காம்படிஷன், இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா உங்க ஸ்கூல் ப்ரையாரிட்டைஸ், உங்க ஸ்கூலோட இன்ஸ்டிடியூஷனல் ப்ரையாரிட்டி என்னவா இருக்குன்னா அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ். ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ப்ரையாரிட்டியா அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா அந்த ஸ்கூல் என்ன மிஸ் ஆயிடும்? எமோஷனல் ரெகுலேஷன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஹாப்பினஸ், மென்டல் வெல்பீயிங், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு என்ன தெரியாது? The mental well-being is most foundational base for the learning, creativity and long-term productivity. உங்க ஸ்கூல் அகாடமிக்கலா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கூட the mental well-being is most important. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டைம் சொல்லிட்டே இருக்கணும். உங்க ஸ்கூல்ல சைல்டோட மென்டல் ஹெல்த் வெல்பீயிங்க்கு என்ன பண்றீங்க? எப்படி எமோஷனை மானிட்டர் பண்றீங்க? புல்லிங்க ரெகுலேட் பண்றதுக்கு, பசங்களுக்குள்ள புல்லிங்க ரெகுலேட் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? ஸோ பேரண்ட்ஸ் செல்ஃபா லேர்ன் பண்ணணும். ரெண்டாவது ஸ்கூலோட கல்ச்சரை கொஸ்டின் பண்ணணும். மூணாவது பீடியாட்ரிஷியன் கூட்டு போகும்போது சார் என்னோட குழந்தையோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அதையும் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க சார் கேட்கணும். என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? எல்லா பேரண்ட்ஸும் கொஸ்டின் கேட்கறதுனால மென்டல் ஹெல்த்ல படிப்பாங்க. அப்படி அவங்க படிக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வேற டாக்டர்கிட்ட போயிடும். அப்போ அதுக்காகவே எல்லா டாக்டர்ஸும் மென்டல் ஹெல்த் படிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா சொல்யூஷனும் இந்த ஆர்டிகலோட சமரைசேஷன் தான். இந்த ஹெட்டிங்ல போட்டுக்கல, த குவைட் கிரைசிஸ் ஆஃப் அடலசன்ஸ் மென்டல் ஹெல்த் இன் இந்தியா, வாட் ஆர் தி ஆக்ஷன்ஸ் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சாச்சு. நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளாஸ் பாக்குறீங்கன்னா அகாடமிக்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஹேண்டோட ஷேர் பண்ணிருக்கேன். அதை ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் பாயிண்ட், பேரண்டா பார்த்தாச்சு, ஸ்கூல் லெவலில் பார்த்தாச்சு, டாக்டர் லெவலில் பார்த்தாச்சு. நீங்க சிவில் சர்வெண்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாலிசி. எதை பத்தி பேசினாலும் அந்த சொல்யூஷன்ல பாலிசி லெவலில் என்ன சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு பாலிசியில் சேஞ்ச் பண்ணிட்டா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா சைல்டையும் இம்பாக்ட் பண்ணி மாத்திரும். இந்தியாவில் ஆல்ரெடி நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்கு. ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ் அண்டர் தி ஆயுஷ்மான் பாரத் இருக்கு. அண்ட் நியர்பை ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இருக்கு. டெலி மென்டல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ், இவ்வளோ பாலிசிஸ் சைல்டுக்காக இருக்கு. இது எல்லாமே சைல்டுக்காக ஒர்க் ஆகுதானே அனலைஸ் பண்ணலாம். எத்தனை கேசஸ் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க, எவ்வளோ ஃபாலோ அப் கேசஸ் ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ்ல ரொட்டீனா எத்தனை ஸ்கூல்ல ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க, அதோட அவுட்புட் ரிசல்ட். அந்த ரிசல்ட்ல நீங்க படிச்சிருக்கீங்களா? இதை எல்லா சைல்டுக்கும் என்ன போட்டிருப்பாங்க? கண்டுபிடிச்ச சைல்டுக்கும் அட்டென்ஷன் டெபிசிட், லேசினஸ், ஓவர் நாட்டினஸ் போட்டிருப்பாங்கல்ல. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? சிவில் சர்வெண்டா இது பின்னாடி எல்லா மல்டிபிள் சிம்டம்ஸும் மேப் பண்ணி அந்த மல்டிபிள் சிம்டம்ஸ்க்கு டீச்சருக்கு ட்ரெயின் பண்றதுக்கு பாலிசி லெவலில் ஆட் பண்ணலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பாலிசி லெவலில் ஒரு எட்ஜ் நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அது புரியுதா? ஆல்ரெடி பாலிசி இருக்கும், அதுவே சக்சஸ் தான். அந்த பாலிசியை நடைமுறைப்படுத்துறதுலையும் ரீசெண்டாக வர எல்லா ஆர்டிகல்ஸும், ஜேர்னல்ல இப்போ வர பேப்பர்ல வர ஐடியாஸ் இருக்குல்ல, அதை லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணிட முடியும் பாலிசிக்குள்ள. கரெக்ட். ஒரு சண்டே இல்ல வீக் என்ன பண்ண முடியும்? எல்லா டீச்சர்ஸ்க்கும் டிஜிட்டல் யூஸ் கைட்லைன்ஸ், டீச்சர்ஸ்க்கான மென்டல் ஹெல்த் ஸ்கில் ட்ரைனிங் எக்ஸ்பர்ட்ஸ் அசம்பிள் பண்ணி உருவாக்க முடியும். ஓகேல. ஸோ பேரண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், பீடியாட்ரிஷியன், கம்யூனிட்டி சப்போர்ட் பிளஸ் பாலிசி லெவல் இதெல்லாம் சேரும்போது தான் இந்தியாவோட சைல்டோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் லாஸ்டா ஒரு பாயிண்ட், சில பேருக்கு இப்போ பேசின எல்லா விஷயமும் இட் இஸ் தி சோஷியல் இஷ்யூ டாபிக் தெரியும், பட் அப்படி கிடையாது. ஏன்னா சில பேருக்கு சோஷியல் இஷ்யூ சொல்லும் போது அந்த டாபிக் மேல இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும். உங்களுக்கு தெரியும் இல்ல, இந்த வருஷத்தோட எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவில் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. திஸ் இஸ் நாட் தி சோஷியல் இஷ்யூ. ஸ்டில் திஸ் இஸ் நாட் தி சோஷியல் இஷ்யூ. நம்ம இந்தியனோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்க வேண்டியது இட் இஸ் தி அவர் இந்தியாஸ் எக்கனாமிக் ப்ரையாரிட்டி. அங்கங்க இஷ்யூ. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸோட லேசினஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் இந்தியாவோட எக்கனாமியோட ப்ரொடக்டிவிட்டியை குறைச்சிடும், ஜிடிபி குறைக்க வாய்ப்பு உண்டு. சி ஆக்சுவலா திஸ் இஸ் தி க்ளூ. எப்பெல்லாம் நீங்க ஒரு சோஷியல் இஷ்யூ பத்தி பேசுறீங்களோ, சோஷியல் மீடியாவிலையோ இல்ல இன்டர்வியூலையோ இல்ல பேப்பர்லையோ, கண்டிப்பா அந்த சோஷியல் இஷ்யூவை எக்கனாமிக்கோட லிங்க் பண்ணி பேச வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த உலகத்துக்கு எக்கனாமி ப்ரையாரிட்டியா இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி எக்கனாமி டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற ஒரு கோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன கவனமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை நம்ம இந்தியாவோட நேஷனல் சர்வே பண்ணிருக்கு. ஸோ ஓகேல. ஸோ ஃப்ரீ டைம்ல இந்த ஆர்டிகல் படிச்சு பாருங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி மென்டல் ஹெல்த் பத்தி ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன், நான் அந்த லிங்க் ஷேர் பண்றேன், அதையும் பாருங்க ஃப்ரீ டைம்ல.